வணக்கம்ங்க. நம்ம வீட்டு தேவைக்காக மோர் கடையிறோம். வெண்ணெய் எவ்வளோ மேந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் எடுக்கணும். இப்போலாம் மிஷினில் போட்டு உடனே எடுத்துடுறாங்க. அது மாதிரி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நம்ம சிலிப்பி அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். கரெக்டாக இருக்கும். காலையில் ஒரு விடிய காலில் ஒரு 5 மணிக்கு மோர் சிலுப்பினோம்னா வெண்ணெய் நல்லா திரண்டு வரும்னு சொல்லுவாங்க. உம்பளச்சேரி மோருக்கு சோறு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு புலவர் ஒன்று பாட்டு எழுதியிருக்கிறார். பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் பாருங்கள். ஏற்கனவே கடைச்சிட்டேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேங்க பாருங்கள். இதான் இப்படி தான் வெண்ணெய் எடுக்கணும். இந்த மாதிரி சிலிப்பி எடுத்தால் தான் அதுக்கு பேர் மோர். இல்லைன்னா அதை அந்த மாதிரி மிஷின் எடுக்கிறது அதுக்கு மோரே கிடையாது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதை தான் நம்ம பிடிச்சி சட்டியில் போட்டு காய்ச்சி எடுத்தோம்னா நெய். இதுதான் முறை. இது நான் மீதி வந்து நாங்கள் மோர் குடிக்கிறத குடிச்சிட்டு மீதியை வந்து என்ன பண்ணோம்னா மோர் கரைசல், புளித்த மோர் கரைசல் போட்டுருவோம். ஒரு 600 பால் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். இவ்வளோதான். இப்போ இதை நம்ம எடுக்காமல் அப்படியே தயிர் போட்டு சாப்பிட்டோம்னா இதுதான் ஃபேட்டாக நமக்கு கன்வெர்ட் ஆகிறது. இதுதான் கொழுப்பு சத்து நமக்கு. இதை எடுத்துகிட்டு நம்ம மோர் குடிச்சிட்டோம்னு வச்சுங்க, வயிற்று புண்ணு ஆற்றும் மோர். இதை தான் அதுக்கு தான் முன்னோர்கள் வந்து அப்பயே இதை தெரிஞ்சு இதை வெண்ணெயை தனியாக எடுத்து நெய்யாக மாற்றி இதை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இதுவுமே அளவு தான். இந்த நாட்டு மாட்டில் ஒன்று என்னென்னா அந்த பால் வாசமே வராது. இப்போ கலப்பின மாட்டில் இருக்கிற பால் வந்து நம்ம பால் கறந்து பச்சைம்னாலே ஒரு நம்ம ஸ்மெல் பண்ணோம்னா ஒரு கவிச்ச மாதிரி வரும். ஆனால் அந்த நம்ம நாட்டு மாட்டு பாலில் அந்த பால் வந்து நம்ம தாய்ப்பால் மாதிரியே எந்த ஸ்மெல்லுமே வராது. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. அப்படியே குடிச்சிட வேண்டியதான். அருமையாக இருக்குது. நீங்களும் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வாங்கி உங்கள் தேவைக்காக பயன்படுத்துங்க. நாட்டு மாட்டில் என்ன 1.5 லிட்டரு 1/2 லிட்டரு கறக்குதுன்னு 1 லிட்டரு 1.5 லிட்டரு கறக்குதுன்னு நினைக்காதீங்க. மெயினாக வந்து மாட்டு சாணம் வேணும். அதுக்காகவே நாட்டு மாடு வாங்கினது. ஏன்னா இப்போ நம்ம அமிர்த கரைசல் ரெடி பண்ணுறோம், பஞ்சகாவியா இது மாதிரி ரெடி பண்ணுறதுனால நாட்டு மாட்டு சாணம் கோமியம் ரொம்ப தேவைப்படுது. அதனால் அது இன்னொன்று என்னென்னா அதிலேருந்து திருநீர் எடுக்கலாம். அதுவும் நம்ம விரைவில் எடுப்போம். நன்றி, வணக்கம்.